வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடு, கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் குறித்து பல்வேறு விதமான தேதிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தீங்க. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது உண்மையானு கேட்டிங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வராது, சரிங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் போன வருஷம் தான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் நமக்கு பள்ளிக்கல்வித்துறை சைடில் இருந்து மே 6ஆம் தேதி நாளை பொதுத் தேர்வு ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட்டும் வரல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ரிசல்ட் ரிலேட்டடாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, +2 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு விண்ணப்பிக்கலாம். பொறியியல் மாணவருக்கான சேர்க்கை கலந்தாய்விற்கு விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி தொடங்கியிருக்கு. மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 7ஆம் தேதி மே 8ஆம் தேதி வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கே 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒன்று ரிசல்ட் 7ஆம் தேதி வரலாம், அப்படிலாம் 8ஆம் தேதி வரலாம். இந்த 7 8ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் கிடச்சிருக்கு. மற்றபடி நாளைக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடைக்கல. மே 7 முதல் பொறியியல் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு, பொறியியல் மாணவர் சேர்க்கையினே ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நாளை மறுநாள் தொடங்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பொறியியல் சேர்க்கை அமைச்சர் செழியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேவி செழியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரிசல்ட் ஒரு முன்பே இடங்களை ரிசர்வ் செய்ய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் போடுறதா சொல்லியிருந்தோம். இப்போ அதன் அடிப்படையில் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். மே 7லேருந்து 9 மே 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால், இந்த இடத்துல பாருங்கள், மே 7லேருந்து 9 தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால் தற்போது கல்லூரியில் இடங்களை ரிசர்வ் செய்ய முனைப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாளைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இல்லை, 7 8 இப்போ 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆடிஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான மீட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசல்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இன்னையோடு முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மே 5ஆம் தேதியோட 12th மார்க் அப்டேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மார்க் அப்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் ரிசல்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னையோட ரிசல்ட் ரெடி ஆகிடுச்சு. அமைச்சர் பார்த்து எப்போ வேணாலுமே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவர் இருக்குது. ஸோ இன்றைக்கி மே 5ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, பயாலஜி, பாட்னி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிஸ்னஸ், மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அதே மாதிரி எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்சி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமான மார்க் அப்டேஷனும் இன்னையோடு முடிஞ்சிருச்சு. 38 மாவட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் ஆடிஷன் பண்ணாங்கல்ல, அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நினச்சா கூட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சரியான டேட் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டேட் பார்த்தீங்கன்னா மே 9 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங், இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறது 7ஆம் தேதி ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 9ஆம் தேதிக்குள்ளே நமக்கு மார்க் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கணும். அதனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 8ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட ஆலோசனை போயிருக்கு. இந்த ஆலோசனை முடிஞ்சு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே 7ஆம் தேதியிலேருந்து பொறியியல் மாணவர் சேர்க்கை அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மே 8ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 7ஆம் தேதியுமே ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மீட்டிங் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக போயிட்டுருக்கு. அந்த மீட்டிங் அப்டேட் கிடச்சினா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. +2 ரிலேட்டட் அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ.